ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்ட் ரேட் வந்து இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸுமே பார்க்கலாம். அதை தவிர என்ன பார்க்க போறோம்னா, இப்ப வந்து நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். இதுல வந்து ரிப்பீட்டடா ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து உங்களுடைய அக்ஷய திருதியை பர்ச்சேஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க ஷாப்புக்கு போகும்போது அங்க வந்து நீங்க ஏமாறாம தங்கம் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஆஃபர்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்கீம்ஸ் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹைட் பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கான கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து 150 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 14,360 ரூபாய் வந்திருக்கு. சில்வர் வந்து 5 ரூபாய் ஏறி 280 ரூபாய் ஆகிருக்கு. ஷாப் ரேட் பாத்தீங்கன்னா 14,280 ரூபாய். ஆக்சுவலா வந்து 14,135 ரூபாய் இருந்தது. அதாவது ஈவினிங்க்கு மேல 14,205 ரூபாய் இருந்தது. இப்ப திரும்பி வந்து ஒரு 75 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நமக்கு 75 ரூபாய் காமிக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் தான். மார்க்கெட் வந்து சண்டே லீவு அப்படின்றதுனால இதே ரேட் தான் நமக்கு அக்ஷய திருதி அன்னைக்குமே இருக்கும். மண்டே மார்னிங் வந்து நம்ம வாங்க போறீங்க அப்படிங்கும்போது ரேட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசன் என்னன்னா, நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம், அடுத்த 10 நாட்களுக்கு வந்து தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா, ஈரான் வந்து ஹார்மோஸ் நீரணையை திறந்து விட்டுருக்காங்க. இதனால கப்பல்கள் வந்து போயிட்டு வரதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சோ நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டீசல் தட்டுப்பாடு, சிலிண்டர்னுடைய ஷார்டேஜ் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து நார்மல் ஆகும். சோ க்ரூட் ஆயிலுடைய பிரைஸுமே குறையும். அப்ப வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு இப்படியே தான் இருக்குமா, கண்டிப்பா கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அதையுமே நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா, இவங்க வந்து இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ இந்த மாதிரி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஈரான் மேலயோ இல்ல லெபனான் மேலயோ தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்க திரும்பவுமே கடுப்பாகி அந்த ஹார்மோஸ் நீரணையை க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸுமே இருக்கு. அதனாலதான் நம்மளால வந்து எதுவுமே அஷூரன்ஸ் கொடுத்து சொல்ல முடியல. பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த நியூஸுக்கு ரியாக்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதி பேச்சுவார்த்தையுமே நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தான் தான் எடுத்து நடத்த போறாங்க. சோ அதுல வந்து அமெரிக்கா ஈரான் கலந்துப்பாங்க. ஒருவேளை வந்து அதுல சமாதான முடிவு வந்ததுன்னா இந்த போரே டோட்டலா முடிவுக்கு வரதுக்கான சான்சஸுமே இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல நமக்கு ஃபெட் ரேட் கட்டுமே இருக்கு. சோ ரேட் கட் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்துமே கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறது தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுதான் நமக்கு வந்து இந்த மந்த் கோல்டு ரேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் படி நமக்கு இன்க்ரீஸ் ஆறதுக்கான ரீசன் வந்து இதுதான். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்றேன். சோ இப்ப வந்து ஆஃபர்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, 22 கேரட் அப்படின்னு போட்டிருந்தாலே அந்த ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, அதுல வந்து HUID நம்பர் இல்லைனாலும் பரவாயில்லையான்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சோ இதுக்கு வந்து நான் இன்னொரு சிஸ்டர்னுடைய கமெண்ட் தான் உங்களுக்கு ஆன்சரா சொல்றேன். இந்த சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கு. HUID நம்பர் எதுவுமே இல்ல. அவங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகும்போது அந்த ஷாப்ல வந்து அந்த பியூரிட்டியை செக் பண்ணும்போது 82.5 சம்திங் அந்த அளவு தான் பியூரிட்டி இருந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 20 கேரட் தான் வருது. அதை தான் கொடுத்து அவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அந்த ஷாப்ல. இவங்களுக்குமே வந்து அது தெரியல. அது பியூரிட்டி வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து 22 கேரட் மட்டும் இருந்ததுன்னா வாங்கிடலாமான்னு கேக்குறீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமே வரதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மறக்காம வந்து HUID நம்பர் எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. சில இடங்கள்ல GST இல்ல, வேஸ்டேஜ் இல்ல, நான் அந்த காயினை வாங்கலாமா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. GSTயோட வாங்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நாளைக்கு ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கோ ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கோ ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆக்ட் ஆகும். நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம வாங்கும்போது நமக்கான ப்ரூஃப்னே ஒண்ணு இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். சில பேர் வந்து என்ன சொல்லிருக்கீங்க, HUID-யோடய வருது ஆனா GST இல்லாம தராங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ நீங்க BIS கேர் ஆப்ல வந்து போட்டு பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு HUID நம்பர்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அப்பவோட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெறும் 22 கேரட்னு போட்டிருக்கு அதை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க கூடாது. உங்களுக்கு தான் வந்து அதுல ப்ராப்ளம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா என்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா, ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு எந்த ஷாப்னுடைய ஆஃபர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து ஓல்டு கோல்டுக்குன்னு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஆஃபர் தராங்க, புதுசுக்குமே தராங்க. அந்த மாதிரி ஷாப்பை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கீங்க போது சூப்பர் சரவணால அந்த ஆஃபர் இருக்காங்க, ஜெயச்சந்திரன்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஓல்டு கோல்டுக்கு நமக்கு வந்து ஒரு பவுனுக்கு 3000 எக்ஸ்ட்ராவா தராங்க, புதுசுக்கு வந்து நமக்கு 3000 லெஸ் பண்ணி தராங்க. இந்த மாதிரி ஆஃபரை சூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஈவன் பழசுல கொஞ்சம் லெஸ் பண்ணாலும்
போனாலுமே அது வந்து ஓரளவு உங்களுக்கு காம்பன்சேட் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயமே உங்களுக்கு சொல்றேன். பிளாட் ஆஃபர்ஸ்லாம் நம்ம நிறைய சொல்றோம். பிளாட் 50 இப்போ 18% வேஸ்டேஜ் இருக்குன்னா 9%ல வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இதுலயே வந்து சில ஷாப்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளாட் ஆஃபர்ஸ் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஷாப்லாம். இந்த பக்கம் குடுக்கற மாதிரி குடுத்துட்டு அந்த சைட்ல வாங்கிடுறாங்க. அது வேண்டாம். மேக்கிங் சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. வெறும் வேஸ்டேஜ் மட்டும் போட்டு அதுல வந்து பாதி குடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருந்தா வாங்கிக்கோங்க. இது ஸ்கீமுக்குமே பொருந்தும். ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து வேஸ்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சுட்டு கடைசியா ஒரு பவுனுக்கு 3000 மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லையான்றத தெரிஞ்சுட்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அக்ஷய திருதியைக்கு ஸ்கீம் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. சோ மேக்கிங் சார்ஜஸ் இல்லையா அப்படின்றதையும் பாருங்க. வெறும் வேஸ்டேஜோட மட்டும் நிறுத்திக்க வேண்டாம். இப்ப நானுமே வந்து இந்த அக்ஷய திருதியைக்கு ஸ்கீம் ஜாயின் பண்ணிருக்கேன். சோ எங்க ஜாயின் பண்ணிருக்கேன், ஜிஆர்டியா, லலிதாவா, எவ்வளவு அமௌண்ட் போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன், எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அதே மாதிரி வெள்ளியை பொறுத்தவரை சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது பழைய கொலுசுகளை மாத்திட்டு புதுசா வாங்கலாமா, அதுக்கு வந்து எந்த ஷாப் பெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. வெள்ளியை பொறுத்தவரை நம்ம எந்த ஷாப்புக்கு போனாலும் அதே ஷாப் ப்ராடக்ட்ஸ்னா ஒரு 25% லெஸ் பண்றாங்க. இதுவே வந்து வேற ஷாப்னா நமக்கு 35% மேலேயே வந்து லெஸ் பண்றாங்க. சோ மேக்ஸிமம் நீங்க எந்த இடத்துல வந்து கொலுசுகள் வாங்கினீங்களோ அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாருங்க. அதை தவிர ஒரு சில ஷாப்ஸ்ல வந்து ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி லெஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பழசு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. பழசுல வந்து நிறைய வந்து குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரொம்ப வந்து பியூரிட்டி கம்மியான கொலுசு எல்லாம் வாங்காதீங்க. இந்த திருகாணி வர இடத்துலயே வந்து நமக்கு எவ்வளவு டச் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு 80 டச்சுக்கு ரொம்ப கீழே போச்சுன்னா நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்காது. கொலுசை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துங்க. உடனே மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூவே இருக்காது. அதையுமே பாருங்க. மேக்ஸிமம் அதே ஷாப்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னுமே வந்து நிறைய பேர் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் சென்னையில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க. சென்னையில வந்து நிஜமாவே சொல்றேங்க, இந்த வாட்டி எந்த ஒரு ஆஃபருமே போடல. அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் டெஃபினட்டா வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருவேன். அதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு சாய்ஸா பீமானுடைய ஆன்லைன் ஆஃபர் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா பீமா ஆன்லைன் ஆஃபருமே 0%ல இருக்கு. பிளஸ் நமக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை விடவே வந்து 300 ரூபாய் கம்மியா தான் தராங்க. அதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து நம்ம சேஃப்டி இஷ்யூஸ் வருமோன்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு சைடு வந்து மக்கள் அதை வாங்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா 0% வேஸ்டேஜ்ல தான் வாங்கணும்னா நீங்க தாராளமா பீமா ஆன்லைனை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓல்டு கோல்ட ஒன்னு பிளட்ஜ் பண்ணியோ இல்ல கேஷா மாத்தியோ நீங்க வந்து இந்த பீமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏப்ரல் 19th and 20 2 நாளைக்குமே வந்து அக்ஷய திருதியை இருக்கு. சோ நீங்க என்னைக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களால வந்து ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா நீங்க 100 மில்லி காயின்ஸ் அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்ல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 0% டை சார்ஜஸ்ல நம்மளால காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களால மினிமம் ஒரு 1700 ரூபாய் எடுத்துட்டு போனா கூட ஒரு 100 மில்லி காயின் வாங்கிட்டு வரலாம். அதுவுமே என்னால முடியல அப்படிங்கிறவங்க டிஜி கோல்டுல இந்த நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்க ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாய் என்ன அமௌண்ட் கையில இருக்கோ அதை போட்டு வைங்க. எப்படி அது முடிச்சு நம்ம வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்ப வந்து உங்களால வாங்க முடியலையே தவிர கண்டிப்பா இந்த அமௌண்ட்டுமே அதுக்கு தான் போக போகுது. அதனால நீங்க டிஜி கோல்டுல போட்டு கூட கோல்டு சேவிங்ஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ டிஜி கோல்டு பர்ச்சேஸ்க்குமே நிறைய ஷாப்ல வந்து 0% ஆஃபர் இருக்கு. ஏப்ரல் 19th அன்னைக்கு போத்தீஸ் டிஜி கோல்டுல கூட நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது டிஜி கோல்ட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வாங்கிக்க சொல்றேன், ப்ரீ க்ளோஸ் பண்ண சொல்லல. டிஜி கோல்டு சேவிங்ஸ்க்கு மந்த்லி சேவிங்ஸ் எல்லாம் தனித்தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு கூட நீங்க புதுசா டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுல எது பெஸ்டான ஷாப்புங்கிறதுக்குமே வீடியோ இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு டவுட் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பீமானுடைய இ கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜி கோல்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பீமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு. ஆனா அந்த மாதிரி நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இந்த பீமா ஆன்லைன் ஆஃபர் வருது இல்ல, இதனுடைய ஓனர் வந்து வேற, மத்த பீமா ஷோரூம் ஓனர் வேற. சோ இது ரெண்டையும் வந்து உங்களால மர்ஜ் பண்ணவே முடியாது. இதுல கட்டுற அமௌண்ட் எடுத்து அதுல உங்களால வாங்க முடியாது. இந்த பீமா ஆன்லைன்ங்கிறது இதனுடைய ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. சோ நீங்க வந்து இந்த பீமா இ கோல்டு கட்டுறீங்க இல்லையா, இந்த ஹெட் வந்து வேற. நீங்க வந்து 25,000 மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ போட்டு இதுல தனியா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். சோ வந்து நீங்க ஏமாறாம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த அக்ஷய திருதியில உங்களால வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்க காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கு கண்டிப்பா உங்களால கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லன்னா நான் சொன்ன மாதிரி டிஜி கோல்டுல 100-200 போட்டு கூட உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ் நீங்க அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.